நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பர்சன்ட் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $86,773 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $1,26,000 ப்ரைஸு பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்லி கேண்டில் சரிங்களா? ஸோ போன வார கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 98க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு சரிங்களா? ஸோ நான் ஆக்சுவலாக என்ன எதிர்பார்த்தேன்னா 98 கீழே க்ளோஸ் ஆனாலே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பியரிஷ் ட்ரெண்டுக்கு மாறிடுவேன் அப்படின்றது தான் சொன்னேன். பட் நான் அடுத்து என்ன நினச்சேன் அப்படின்னு ஒருவேளை இந்த 98 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டில் என்ன பண்ணலான்னா இதை ரிஜெக்ட் பண்ணி திரும்ப வந்து பெரிய வீக்கு கேண்டலாக வந்து ரிவர்சல் கேண்டில் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது தான் நான் போன வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். பட் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த கேண்டலுக்கும் கீழே கேண்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட லோக்கு கீழே கேண்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தனான ஒரு பியரிஷ் மூவாக தான் இருக்குது மார்க்கெட்டில் சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்ன ரெண்டு சினாரியோங்க. ஒன்று மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போய் இந்த ஹையெல்லாம் உடச்சி அடுத்து இன்னொரு ஆல் டைம் ஹை வைக்குது அப்படின்னா ப்ரைஸு நம்மளுக்கு இங்கேருந்து ஓகேங்களா எங்கே கீழே வருதோ இதுக்கு கீழே இருந்தோ இல்லைன்னா இங்கேருந்து மேலே போனாலும் நல்ல ஒரு ஃபோர்ஸாக ஃபெரோஷியஸான மூவ் வரணுங்க. ஸோ நான் அந்த மூவ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நடந்துக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ் நமக்கு வேணும் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு மூவ் வந்து போகணும் சரிங்களா? ஆனால் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ப்ரைஸு நம்மளுக்கு இங்கேருந்து ஸ்லோவாக போகிறான்னா அப்போ நம்மளுக்கு இந்த 126 தான் ஹை சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே வந்து ப்ரைஸு போகாது. அப்படி போகிறது வந்து ஒரு புல் பேக்காக தான் போகுது அப்படின்றது அர்த்தம் சரிங்களா? இதில் என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு ஃபெரோஷியஸாக மூவ் ஆகி இந்த ஹையையும் தாண்டி போயிட்டானா நம்மளுக்கு இந்த சீசன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த 4 இயர் சீசன்றது நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும் சரிங்களா? அப்படி இல்லாமல் நம்மளுக்கு இங்கேருந்து ஸ்லோவாக தான் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இந்த சீசன் வந்து கிட்டத்தட்ட வந்து முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி வரும். ஸோ அப்போது இந்த இடத்துலேருந்து ஸ்லோவாக போகும்போது என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாமினன்ஸு கீழே விழுவான் ஓகேங்களா? டாமினன்ஸும் கீழே வரும். டாமினன்ஸ் இப்போ லாஸ்ட்டாக நடந்த கேண்டில் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு நான் காட்டுற எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாமினன்ஸு கீழே வருது. அதாவது இந்த கேண்டில் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 கேண்டில் ஓகேங்களா? காலையில் 5:30லேருந்து 9:30 கேண்டலோட க்ளோஸு. இதில் வந்து டாமினன்ஸு கீழே வந்திருக்கு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு BTC என்னென்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்தது ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கும். அதாவது எப்படின்னா ஸோ இந்த இடத்துல நடந்துருக்கு பாருங்கள். எப்படின்னா ஒரு வீக்கஸ்ட் கேண்டலாக ஃபார்ம் ஆகி இப்படி போகும். அப்போ வந்து டாமினன்ஸ் என்ன பண்ணணும்னா கீழே வந்து புஷ் பண்ணும். கீழே வரும் சின்னதாக மேலே போகும், திரும்ப கீழே வரும் சின்னதாக மேலே போகும், அந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ இந்த இடப்பட்ட கேப்பில் தான் நம்மளுக்கு இந்த ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா? ஓரளவுக்கு வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த 2 மாதத்தில் நடந்து முடியணும் சரிங்களா? இந்த சைக்கிள் வந்து ஃபினிஷ் ஆகுதுன்னா சரிங்களா? இந்த சைக்கிள் வந்து இந்த 4 இயர் சைக்கிள் கரெக்டாக அந்த டைம்லேயே முடியுதுன்னா டிசம்பர் ஜனவரிக்குள்ளே ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நல்லாவே பம்ப் ஆகி முடியணும் ஓகேங்களா? ஸோ ஒருவேளை அதாவது டிசம்பர் ஜனவரியில் ஆல்ட் காயின்ஸ் பம்ப் ஆகணும். ஆல்ட் காயின்ஸோ இல்லைன்னா இத்தீரியமோ இந்த மாதிரி பம்ப் ஆகணும். ஆனால் BTC பார்த்தீங்கன்னா பெருசாக பம்ப் ஆகக்கூடாது. அப்படி பம்ப் ஆனால் அடுத்த திரும்பவும் வந்து பெரிய புல்லிஷ் கேண்டல் அந்த மாதிரி தான் வரணும். இது வந்து ஒரு புல் பேக்காக மேலே போகணும் சரிங்களா? புல் பேக்காக மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சின்னதாக வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கூட இருக்கலாம். நோ வரிஸ் அட் ஆல். ஆனால் எக்காரணத்து கொண்டும்
126 அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, பிரேக் பண்ணலன்னா நம்மளுக்கு இந்த இடப்பட்ட காப்பில் வந்து ஆல்ட் காயின் வந்து பர்ஃபார்ம் பண்ணிடும். சரிங்களா. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து பியர் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சா அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெய்லியில் ட்ரெண்டு வந்து மாறிடுச்சு. டெய்லியில் வந்து டெய்லியிலேயே வந்து நம்மளுக்கு அந்த 98 உடச்ச உடனே நம்மளுக்கு வந்து பியரிஷ் ட்ரெண்டாக தான் இருந்தது, மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வீக்லியும் மந்த்லியும் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. பட் ஆனால் மந்த்லியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலை போட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலை போட்டாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இந்த மந்த்லி கேண்டல் வந்து நம்மளுக்கு ஸோ வீக்லி கேண்டல் தான் நம்மளுக்கு வந்து அந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. ஸோ அட்லீஸ்ட் இந்த மந்த்லி கேண்டலாக அது நம்மளுக்கு 100 ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா அப்படின்றது பார்ப்போம். அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ மந்த்லி கேண்டல் முடியறதுக்கு இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த 6 நாளில் இந்த லெவலுக்கு பம்ப் ஆகுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா அது பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ இப்போ வீக்லி கேண்டலை பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ வீக்லி கேண்டலில் இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு டைப்பில் வந்திருக்கானா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் இருக்குது. ஆனால் இந்த டபுள் டாப்போட டார்கெட்டை இங்கே ரீச் பண்ண மாதிரி தெரியுது. சரிங்களா. இந்த டபுள் டாப்போட டார்கெட்டை இங்கே ரீச் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. ஸோ இந்த வார கேண்டல் நம்மளுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 97க்கு மேலே கேண்டல் கட் ஆகி க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ அது வைக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது அடுத்தடுத்த மூமெண்ட்டை வச்சு தான் பார்க்கணும். ஸோ அதை வைக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த வாரம், ஓகேங்களா, அதாவது இந்த இப்போ இன்னைக்கு இருக்குங்களா திங்கக்கிழமை என்ன பண்ணியிருக்கணும் கேண்டலு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருந்ததுன்னா ஓகே, ரைட்டு, பாசிபிள்ஸு. ஆனால் ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல மேலே நிற்கிறான். இன்னும் வந்து என்ன பண்ண போகிறான்றது இன்னும் தெரியல. ஓகேங்களா. ரைட். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இப்போ கரண்ட் லெவல் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த கரண்ட் லெவல் வந்து என்ன அப்படின்றது பார்த்தோன்னா ஃபிபனாக்கி 4 ஹவரில் வந்து நம்ம ஃபிபனாக்கி போட்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன். 4 ஹவரில் ஃபிபனாக்கி போட்டு பார்த்தோன்னா இந்த கரண்ட் லெவல் வந்து கரெக்டாக வந்து 50லேருந்து 61% ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நின்றுன்னு இருக்குது. சரிங்களா. ஸோ இன்கேஸ் இவன் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். அப்படி மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சா கூட மேலேயே நம்மளுக்கு இன்னொரு சப்ளை ஏரியா இருக்குது. ஸோ அந்த சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 92,000லேருந்து 89,000 இது ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. நம்மளுக்கு இந்த 4 ஹவர் கேண்டல் எதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு பாருங்கள் 94,000க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் 4 ஹவரில். அப்படி 94,000க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இது வந்து ஓகே, ரைட்டு, நம்மளுக்கு வந்து 4 ஹவரில் வந்து ஓரளவுக்கு வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்குன்றது அர்த்தம். ஸோ அதுவும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இங்கேருந்து பெரிய ரேலி கிடையாது, ஒரு புல் பேக்காக ப்ரைஸு மேலே போகலாம் அப்படின்றது. அப்போ மேலே எது வைக்க போகலாம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடச்சிடும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த ஃபிபனாசியோட 50% இந்த இடத்துல மார்க்கெட் ஏன் ஸ்டக் ஆகி ரொம்ப நேரமாக இங்கே நிற்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிபனாசியோட 50% ரேஞ்சு இருக்குது. சரிங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து இப்போ இருக்கிற டைம், அதாவது என்னென்னா இந்த 130 to 530 கேண்டலோ அல்லது 530 to 930 to 130 கேண்டல், இந்த கேண்டல் வந்து இந்த இடத்துல நின்றுருந்தா பிரச்சனை கிடையாது, நோ வரிஸ் அட் ஆல். பட் இந்த 530 to 930 கேண்டல் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கேண்டல் வந்து மேலே போயிடுச்சுன்னா, ஓகேங்களா, அந்த கேண்டல் இப்போ மேலே போகுதுன்னா இந்த கேண்டலோட ரேஞ்ச் அதாவது 61க்கு மேலே கேண்டல் கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. க்ளோஸ் வைக்காம மேலே போயிட்டு இந்த சப்ளை ஏதோ ஒன்று தொட்டுட்டு அங்கேருந்து அதே ஸ்பீடில் ரிஜெக்ட் ஆகி 4 ஹவர் கேண்டல் அதாவது 530 to 930 கேண்டல் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சான்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த லோவை எடுக்க தான் ஓடோடி வருவான். சரிங்களா. ஸோ அப்படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகெயின் நம்மளுக்கு ஃபெரோஷியஸாக கீழே வரும். சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஆகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எனக்கு கீழே எந்த டிமாண்டும் இல்லை, எந்த டிமாண்டையும் ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேங்குது. ஓகேங்களா. சப்ளையை தான் ரெஸ்பெக்ட் பண்ணி வருது. ஸோ தற்போதைக்கு மார்க்கெட் வந்து ஹை எங்கே போகணுன்னா 94க்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. அப்படி வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக வந்து ஒரு புல் பேக்காக மூவ்மெண்ட் போகிறானா இல்லை ரேலி ப்ளஸ்ஸாக போகிறானான்றது பார்க்கணும். சரிங்களா.
ரைட் ஓகே. ஸோ இல்லைன்னா இவன் ஸ்லோவாக புல் பேக்காக போனால் கூட பரவாயில்லைங்க, அங்கே டாமினன்ஸு கொஞ்சம் நல்லாவே டம்ப் ஆயிடுச்சுன்னா நம்ம கைட்டாக இருக்க ஆல்ட்டு காயினில் ஓரளவுக்கு மேலே வந்துடும். ஸோ மேலே வந்ததுன்னா அந்த இடத்துல எந்த இடத்துல பார்த்துட்டு வந்து எஸ்கேப் ஆகிறது பெட்டர். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு இந்த இடத்துல ஒரு விஷயம் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் இருக்குது பாருங்கள், இந்த 4 hour கேண்டில். சரிங்களா? ஸோ 530 கேண்டில். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா போன கேண்டலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த 530க்கு க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த கேண்டல் என்ன பண்ணணும்னா இந்த கேண்டலோட லோக்கு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் இந்த ஹைக்கு மேலே போகக்கூடாது. ஆக்சுவலாக இந்த லோவை எடுத்துட்டு இந்த ஹை பக்கத்தில் வந்து போகலாம், நோ வரிஸ் அட் ஆல். சரிங்களா? ஆனால் இந்த கேண்டல் இப்போ கரண்ட்டாக என்ன கேண்டல் வந்து இந்த லோக்கு கீழே மட்டும் போய் கேண்டலை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த லோக்கு கீழே மட்டும் கேண்டலை க்ளோஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ ஏன்னா இது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான், ஃபிபனாசியோட 50% லெவலில் இருக்கான். அப்போது இந்த கேண்டலோட லோ வந்து ப்ரொடெக்ட் ஆகணும். சரிங்களா? நம்மளுக்கு இந்த கேண்டலோட லோவும் ப்ரொடெக்ட் ஆகணும், இந்த கேண்டலோட ஹையும் ப்ரொடெக்ட் ஆகணும். ஏன்னா இந்த ஹையை உடைக்கிறவன் எவனாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 9 வரான் பாருங்க, அவன் தான் இந்த ஹையை உடைக்கணும். இந்த 5லேருந்து 9 கேண்டல் இருக்குது பாருங்க, அந்த கேண்டலு இந்த ஹையை உடச்சி மேலே போய் கேண்டலை க்ளோஸ் பண்ணிடணும், ரிஜெக்ட் மட்டும் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ரைட் ஓகே. அது என்னன்றது நம்ம வந்து அடுத்தடுத்த மூமெண்ட்டில் வந்து நான் 4 hour அப்டேட் கொடுக்குறேன், அந்த அப்டேட்டில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா? ரைட் ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, இந்த 4 hour அப்டேட் ரெகுலராக 4 hour அப்டேட் கொடுக்குறோம் இல்லைங்களா டெலகிராமில். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்றதை மட்டும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்களேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லைனா உங்களுக்கு ஓகேவா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ரைட்டு, இவ்வளோ பேருக்கு யூஸ், ஏன்னா நான் இதுலேயும் கேட்டேன், டெலகிராம்லேயும் நான் கேட்டேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நானும் ஒவ்வொரு 4 hourக்கும் நான் போட்டுக்கினே இருக்கேன். அது உங்களுக்கு ஏன்னா நிறைய மெசேஜ் வருதுங்களா அதில் டெலகிராமில், அது உங்களுக்கும் போர் அடிக்குதா இல்லைன்னா என்ன அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தான். ஏன்னா ஒவ்வொரு 4 hourக்கான ஒரு வாய்ஸ் மெசேஜ் இது மெசேஜ்னு போடும்போது நிறைய மெசேஜ் இருக்குது. நம்ம டெலகிராம்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெசேஜ் வந்துருக்கு. ஸோ அது வந்து என்னென்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, ரெகுலராக 4 hours போகுது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா இல்லைனா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நான் டெய்லி மாதிரி அப்டேட் கொடுத்துருவேன். 4 hour கொடுக்கும்போது டெய்லி மாதிரி அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ அந்த 4 hour அப்டேட் வந்து நான் ப்ரைவேட் குரூப்பில் கேட்டு அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் எனக்கு வந்து இது அப்டேட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ரைட் ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரைவேட் குரூப் ஒன்று ஆரம்பிக்க போகிறோங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கான ப்ராசஸும் என்னன்றது நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ போன வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்குன்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதில் என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் இருக்கும் அப்படின்றத நான் வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் இது புல் பேக்காக போகிறானா இல்லைனா ரேலிக்காக போகிறானான்றது பார்க்கணும். புல் பேக்காக போகிறான்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் நம்ம எல்லாருமே வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாமினன்ஸு. ஸோ டாமினன்ஸு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவனும் நம்மளுக்கு வந்து ஒரு டிராஸ்டிக்கான முறையில் கிராஷ் ஆகணும். ஸோ இந்த மந்த்து இவன் எதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5850. ஓகேங்களா? 5850க்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ஸோ இப்போது பிடிசி நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்லோவாக மேலே போகணுன்றது, அந்த பிடிசி அப்படி ஸ்லோவாக மேலே போகிற கேப்பில் டாமினன்ஸ் என்ன பண்ணால் டிராஸ்டிக்கான ஒரு பெரிய கேண்டல் போடணும். ஸோ எந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டல் வந்து டாமினன்ஸு போடணும். ஓகேங்களா? ஸோ அப்படி போடும்போது பிடிசியும் கொஞ்சம் மெதுவாக போவான், டாமினன்ஸும் நல்லா கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட ஆல்ட்டு காயின்லாம் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்தோடனே நம்ம எஸ்கேப் ஆகிறது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? ஸோ தற்போதைக்கு 4 year சைக்கிள் தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இந்த 126 தான் ஹையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு டிசம்பர் ஜனவரி இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு நடக்கும் ஆல்ட்டு காயினில். அந்த டைம் பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடணும். இல்லை இது ரேலி கண்டினியூ ஆகுது அப்படின்னா பிடிசி மறுபடியும் இந்த 2 மாதத்துக்குள்ளே ஹையை உடச்சிட்டு போவான் மேலே. ஓகேங்களா? அப்படியே ஃபெரோசியஸாக போவான். சரிங்களா? இது எதுன்றது நம்ம வந்து அடுத்தடுத்த மூமெண்ட்ஸை பார்த்துட்டு நாம் வந்து டிசைட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிசி தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டலில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் தான். பேக் டு பேக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 வாரம் பெரிய பியரிஷ் கேண்டலில் இருக்குது.
அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, இன்கேஸ் இது வந்து நம்மளுக்கு இதுதான் டாப் அவுட்டு 126 தான் டாப் அவுட்டு அப்படின்னா பாட்டம் எவ்வளோ தொழு போகும் அப்படின்ற விஷயத்த கூட நாம் வந்து ஓரளவுக்கு வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா, பாட்டம் எதுவுக்கும் வரலாம் அப்படின்றது கூட நம்ம ஓரளவுக்கு வந்து பண்ணிடலாம். அதுக்கு வந்து என்னென்னா திரும்ப புல் பேக்குக்கு எவ்வளோ தொழு போகிறான்றது பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, ஸோ அது நான் அதெல்லாம் வந்து நான் என்னோடய ப்ரைவேட் குரூப்பில் தான் நான் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க, அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லி எல்லாமே ஓன்லைஸ் இருக்கா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஓன்லைஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.